வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15000 mAh செல்ஸில் ஒரு பேட்ரி பேக் செஞ்சு தர சொல்லியிருக்காரு நண்பர். எல்லாமே அவரே வாங்கி ஃபிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களால சரியாக பண்ண முடியல. அவருக்கு ஸ்மார்ட் வெல்டிங் மிஷின் இல்லாதனால அது மறுபடியும் எனக்கு கொரியர் வச்சுட்ருக்காரு. ஜேகே பிராண்ட் வந்து ஸ்மார்ட் பிஎம்எஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. நிக்கில் ஸ்டிப்பும் அவரே வாங்கி கொடுத்துருக்காரு. அதாவது அவர் அசம்பிள் பண்ண வேண்டியது அவரால் பண்ண முடியல. செல் ஹோல்டர்லாம் அவர்கிட்ட இல்லை. இப்போ இந்த செல் ஹோல்டரெலாம் நான் எக்ஸ்ட்ரா அவர் போட்டதில் அவ்வளோ உடஞ்சிருச்சு. அவர் ஒரு சாக்கில் போட்டு அப்படியே கட்டி கொடுத்துருந்தாரு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற செல் ஹோல்டரெலாம் மறுபடியும் ஃபிட் பண்ணி நம்ம வந்து இப்போ பேட்ரி பேக் செய்ய போகிறோம். இப்போ எப்படி இதை பயன்படுத்த போகிறோம்னு பாருங்கள். இது எல்லா செல்லுமே கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற ஸ்லீவ்லாம் பிஞ்சு தான் இருக்குது. என்னது பழைய செல்லை வச்சு யூஸ் பண்ணுறேன்னு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இது எனக்கு பார்சல் வந்ததே எனக்கு அப்படி தான் வந்தது. ஒரு சாக்கு பையில் போட்டு அவர் கட்டி கொடுத்துருந்தார். இந்த மாதிரி பேக் பண்ணியிருந்தாருன்னா அந்த மாதிரி ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி வந்து இதை பயன்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 64 வோல்ட்டில் பேட்ரி பேக் செய்ய சொல்லியிருக்காரு. 64 வோல்ட்டுங்கும்போது நம்ம 20 சீரீஸாக வைக்கணும். 20 சீரீஸ் வச்சா மட்டும்தான் 64 வோல்ட் வரும். இது வந்து ஒரு செல்லினோட கெப்பாசிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மேக்ஸிமம் இது தெரியாதவங்க வீடியோ அதிகமாக இது லைக் பண்ண போகிறதில்ல, தள்ளி விட்ருவாங்க. இதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இது கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் வந்து இது செல்லு பற்றிலாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம கசகசன்னு பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. இது வந்து 3.2 வோல்ட்டு, அதாவது 15000 mAh. இதுதான் அந்த செல்லினோட கெப்பாசிட்டி. இது வந்து 3C செல்லு. இப்போ நம்ம வந்து இதையே ஸ்மார்ட் பிஎம்எஸ் வச்சு அடிக்க போகிறேன். இதில் எப்படி வேணால் மாற்றி கூட செல் ஹோல்டர் தான் இப்படி கூட மாற்றி அடிக்கலாம், இப்படி மாற்றி அடிக்கலாம், மறுபடியும் இப்படி மாற்றி அடிக்கலாம். இது என்னென்னா அந்த நம்ம சென்ஸ் ஒயர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி நான் வச்சுருக்கிறேன். நம்ம டிசைனுக்காக எப்படி வேணால் இப்போ நேருக்கு நேர் வைக்காத இப்படி கிராஸாக கூட வச்சு நம்ம பயன்படுத்தி ஸ்பாட் வெல்ட் பண்ண முடியும். இப்படி இது வந்து ஸ்டைலுக்காக பண்ணுறது. இப்படி அதாவது இப்படி இது வந்து ப்ளஸ் டைப்னால் இந்த ப்ளஸ்ஸவே இப்படி திருப்பி வச்சு அடிச்சுட்டு மைனஸ் இப்படி திருப்பி வச்சு அடிக்கலாம். ஒவ்வொரு சீரீஸாக மாற்றி கூட அடித்து பயன்படுத்த முடியும். நமக்கு வேலை சுலபமாக டக்குன்னு ஈஸியாக சென்சோயர் எடுக்கிறதுக்குலாம் நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி தான் பண்ணணும். நம்ம மேலே வச்சு அப்படி ஸ்டைலுக்காக அடிக்கிறாங்க ஒவ்வொருத்தர். அப்படி வச்சு அடித்தா சென்சோயர் நம்ம வந்து மேலே தான் பற்ற வைக்கணும். மேலே பற்ற வைக்கும்போது சீட்டு மேலே எஃப்எக்ஸ் சீட் வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும், நாளைக்கு ஆட்டும் போது பிடுங்கும். இதே வந்து சென்சர் இப்படி நேர் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கப்புன்னு உட்காந்துக்கும். பேட்ரி பேக்ஸ் கீழே இப்படி படுகடையாகத்தே வைப்போம். இப்படி இருக்கிற ஸ்டைல்லையே தான் நம்ம வண்டியில் வைக்க போகிறோம். அப்போ வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது. ஏன் அப்படி செய்கிறாங்களே, நீங்கள் இப்படியே செய்கிறீங்கிறது கேள்வி கூட சிலது வந்துச்சு. இதுதான் காரணம், என்னோடய நோக்கம். நான் வந்து ஸ்டைல் பண்ணி பேட்ரி பேக் வித்தியாசமாக பண்ணி காட்டுறது அவசியம் எனக்கு இல்லை. ஈஸியான வேலையை மட்டும்தான் நாம் பயன்படுத்திக்க முடியும். அப்போ தான் பேட்ரி நல்லா இருக்கும், அந்த ஒயர் கழண்டு போகாது. சால்விங்களா இப்போ செல் ஹோல்டர் போட்டு ஃபிட் பண்ணிட்டோம். இப்படி தான் செல் ஹோல்டர் போட்டு கொஞ்சம் பொறுப்பையாக உட்கார வைக்கணும். இதில் ஒவ்வொரு கேஸ்கெட் இல்லை, நம்ம அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாற்றி அடிக்கிறதுனால ஒன்றும் ஷார்ட் ஆகாது. ஏன்னா இந்த கேஸ்கெட் வந்து என்கிட்டே தீர்ந்துருச்சு. நான் அதுக்கு தந்தாப்புல ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு ஒரு ரிங்கை வச்சு கட் பண்ணி அடிச்சுக்குவேன். இது ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு பழசு மாதிரியே இருக்கும். ஏன்னா இது ஒரு வாங்கி ஃபிட் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த நிக்கில் ஸ்டிப் மட்டும் இல்லாதனால, நிக்கில் ஸ்பாட் வெல்டிங் பண்ண முடியாதனால அவர் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டார். அட்டைப்பெட்டியில் போட்டிருந்தாரு. அந்த காயங்கள் ஆகிருக்காது. கொரியரில் வைக்காமல் லாரி ஆஃபீஸில் போட்டால் அது அப்படி தான் அதை இதையும் பண்ணுவாங்க. காயங்கள் பாருங்கடா சிலதெல்லாம் அந்த செல் ஹோல்டர் போட்டதுனால இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹோல்டர் போடலைன்னா இந்த கேப் இல்லைன்னா இதில் ஸ்டார்ட் ஆகிரும். ஹோல்டர் போடாமல் அடிக்கிறோம்ல, நம்ம போன வீடியோவில் கூட ஹோல்டர் போடாமல் அடித்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுக்கு ஸ்பாட் வெல்டிங் அடிக்க போகிறோம். நிக்கில் ஸ்டிப்லாம் கட் பண்ணி வச்சுருக்குது. எல்லாம் கட் பண்ணியாச்சு.
நான் என்ன இப்படி தூக்கி இது மேலே போடுறமே ஷார்ட் ஆயிருமா அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேணாம். நான் இன்னும் எதுவுமே பற்ற வைக்கல, அதனால் ஷார்ட் ஆகாது. இது எல்லாமே ஸ்பாட் வெல்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் ரிப்ளை காட்டுறேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இதுதான் நம்ம ஷாஃபு. இபி சர்வீஸ் வாங்காமல் இருந்தேன், இப்போ அப்படியே வாங்கியாச்சு. இப்போ ஸ்பாட் வெல்ட் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளஸ் மைனஸ் எடுக்கிற பக்கம், இன்னும் ஆப்போசிட்டில் பண்ணல. அதையும் பண்ணிவிட்டு அப்படியே கன்டினியூவாக வீடியோ போயிட்டே இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. இந்த சைடும் ஃபுல்லாக ஸ்பாட் வெல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சென்ஸ் ஒயர் பற்ற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் அடித்தாச்சு. எப்பா நீ சென்ஸ் ஒயர் பற்ற வைக்கிறது தான். இப்போ எல்லாம் ஸ்பாட் வெல்ட் பண்ணியாச்சு. ஸ்பாட் வெல்ட் பண்ணி பார்ட்டி வாங்கிட்டு வந்த பிஎம்எஸ்ஸை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் போட்டு எல்லா சென்ஸ் ஒயரையும் கொடுத்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்டாக ஒன்றுமே ஆன் ஆகலை. நான் பார்ட்டிகிட்ட இது மாதிரி வாங்கினீங்களே, எங்கே வாங்கினீங்க என்ன ஏதுன்னு கேட்டிருக்கேன். அவரும் வந்து இங்கே வெளியே வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இதனோட பிஎம்எஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3500 போட்டிருக்காங்களாட்டிருக்கு. ஜேகே பிராண்டு ஸ்மார்ட் பிஎம்எஸ்ஸு. நான் என்னங்கிறேன்னா, எங்கே வாங்கினாலுமே வாங்கினா நம்ம வந்து இதில் எப்படி சொல்கிறது, நம்பிக்கை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால் அவங்க மாற்றி கொடுக்குற மாதிரி இடத்துல வாங்கணும், இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்ட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிஎம்எஸ் இதே 20 சீரீஸில் சாதா பிஎம்எஸ் வச்சு எனக்கு அடித்து கொடுங்க போதும் அப்படின்ட்டுருக்காரு. ஆர்டர் போட்டிருக்கேன். இப்படி தான் நண்பர்களை வேலை செய்யணும். நம்ம நீ வந்து இது கீழே பூரா டேப் ஒட்டணும், டபுள் சைட் டேப் ஒட்டி அதில் தான் சென்ஸ் ஒயர் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா க்ளியராக இருக்குது. இந்த ஃபுல்லாகவே ஒட்டணும் டபுள் சைட் டேப், அப்போ தான் க்ளீனாக வேலை ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.